கிழக்கு ஒன்றியம் மோகன் அவர்களுக்கும், தாராபுரம் மேற்கொன்றியம் கௌதம் அவர்களுக்கும், கொளத்துப்பாளையம் பேரூர் பூபதி அவர்களுக்கும், ருத்ராவதி பேரூர் தாமசெல்வன் அவர்களுக்கும், கன்னிவாடி பேரூர் முத்துராஜா அவர்களுக்கும், சின்னக்காம்பாளையம் பேரூர் பிரகாஷ் அவர்களுக்கும், மூலனூர் வடக்கு பேரூர் சாமிநாதன் அவர்களுக்கும், மூலனூர் தெற்கு பேரூர் சிலம்பரசன் அவர்களுக்கும், மூலனூர் வடக்கு ஒன்றியம் அந்தோணி அவர்களுக்கும், மூலனூர் தெற்கு ஒன்றியம் சக்திவேல் அவர்களுக்கும், குண்டடம் மேற்கு ஒன்றியம் சம்பத் அவர்களுக்கும், குண்டடம் கிழக்கு ஒன்றியம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், குண்டடம் தெற்கு ஒன்றியம் முத்து வடுகநாதன் அவர்களுக்கும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அனைவரையும் வரவேற்கிறேன். மற்றும் வடக்கு நகர நிர்வாகிகள் ஜாபர் அண்ணன் மற்றும் இதயக்கனி அவர்களுக்கும், தினகரன் அவர்களுக்கும், சதீஷ் அவர்களுக்கும், மாரிமுத்து அவர்களும் இந்த விழாவை நல்ல முறையில் சிறப்பித்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். மற்றும் வடக்கு நகர வார்டு செயலாளர்கள் தேவா அவர்களுக்கும், முனிசாமி அவர்களுக்கும், விஸ்வநாதன் அவர்களுக்கும், கார்த்திக் அவர்களுக்கும், கிஜோர் முகமது அவர்களுக்கும், அனஸ் அவர்களுக்கும், வீர தினேஷ் அவர்களுக்கும், வினோத் மற்றும் ராஜசேகர் அவர்களுக்கும், பிரகாஷ் அவர்களுக்கும், கதிர்வேல் அவர்களுக்கும், வினோத் அவர்களுக்கும், விக்கி அவர்களுக்கும், கன்னியப்பன் அவர்களுக்கும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இப்பொழுது நம் தமிழக முதல்வர் விஜய் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளியில் படித்த குண்டடம், அலங்கியம், தாராபுரம், நஞ்சியம்பாளையம், கொளத்துப்பாளையம் இந்த பகுதிகளில் படித்த முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை வரவேற்கும் பொருட்டும் அவர்களை ஊக்குவித்து மேற்கொண்டு வருங்காலங்களில் அவர்கள் மிக பெரும் எதிர்காலத்தை அடையும் பொருட்டு நம் வரவேற்பாளர்கள் அனைவரும் இப்பொழுது பரிசளிக்க போகிறார்கள். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நமது தாராபுரம் சட்டமன்ற தொகுதி தாவேக முன்னாள் வேட்பாளர் திருமதி கௌரி சித்ரா அவர்களுக்கும், முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கேவி ராமலிங்கம் அண்ணன் அவர்களுக்கும், முன்னாள் அதிமுக எம்எல்ஏ திருமதி சத்யபாமா அக்கா அவர்களுக்கும், முன்னாள் ஆவின் நிறுவன செயலாளர் திரு சிவகுமார் அண்ணன் அவர்களுக்கும், அதிமுக செயலாளர் சாமுவேல் அண்ணன் அவர்களுக்கும், இப்பொழுது இவர்கள் அனைவரும் நமது தமிழக வெற்றி கழகத்தின் கழக நிர்வாகிகளாக உள்ளார்கள் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் விழாவிற்கு சிறப்பு வருகை புரிந்த அனைவரையும் வருக 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 என்று இருகரம் கூப்பி வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது நமது 3வது வார்டு பூலவாடி ரோட்டில் நம் மக்களை சந்திப்பதற்காக அனைத்து நிர்வாகிகளும் மற்றும் அனைத்து உயர் பொறுப்பில் உள்ள அனைவரும் நம் மக்களை சந்திப்பதற்காக வந்துள்ளார்கள். அவர்கள் சிறு சிறு உரைகள் ஆற்றி இந்த பரிசளிப்பு விழாவை நடத்துவார்கள். மாவட்டம் வந்தா நீங்க வந்து பேசுங்க. சார்பிலும் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களது அரசியல் ஆசான் மதிப்புக்குரிய அமைச்சர் திரு புசி ஆனந்த் அவர்களின் சார்பாகவும், எங்களது திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள நகரம், ஒன்றியம், பேரூர் கழகம் அணி சார்ந்த நிர்வாகிகள், தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரின் சார்பாகவும், மேடையிலே அமர்ந்திருக்கும் எங்களது நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும், இங்கு பாராட்டு பெற வந்திருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களுடனான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற இருக்கிறார் என்பதை மகளுடன் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். மெயினா இங்க ஒருத்தங்களை நம்ம பாராட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விழாவை எடுத்து ஒருங்கிணைச்சு இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய இருந்த இந்த வடக்கு நகரத்தில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறங்காட்டி சொல்கிறேன். இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த கல்வி பாடத்திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையாக ஒரு மேல்நாட்டுக்கு சமமான ஒரு கல்வியை நம்ம இந்தியாவுக்குள்ளே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தளபதி கூட ஒரு
ஒரு மேடையில் கல்வி விருதில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்வி வந்து இன்னைக்கு நீங்கள் எல்லாத்தோட மொபைல்லையும் பார்த்துருப்பீங்க. இல்லாததை உருவாக்குறது, மனிதனோட உடல் உழைப்பு இல்லாமல் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புதிய கண்டுபிடிப்பு. இனி இந்த வரக்கூடிய நமது மாணவர்கள் எல்லாம் வந்து அடுத்தடுத்து பாடத்திட்டங்களை நீங்கள் படிக்க நீங்கள் தேர்ந்தெடுக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு எந்த துறை எடுத்தாலும் சரி, அதில் உண்டான உங்களோட 100% பொட்டென்ஷியலை கொடுத்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் சரியான முறையில் உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும், உங்கள் கல்வி தகுதியை உயர்த்தி உங்கள் வாழ்வாதாரம், அறிவு போன்ற சில விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்காக புதுசாக எஜுகேஷன் சிஸ்டமில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனேயும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் மத்தியான சாப்பாடு கொடுத்து ஒரு மாணவர்களுக்கு உண்டான முக்கிய சிறப்பு திட்டத்தை அறிவிச்சது நம்ம தமிழக முதல்வர் மட்டும்தான். என்னைக்குமே அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய தலைவர், நம்மளுடைய தளபதி, வெற்றி தலைவர் சிஎம் அண்ணா தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கும், நமது பொதுச் செயலாளர், நம்மளுடைய அரசியல் வழிகாட்டி, நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்த நம்ம விஜயானந்த் அண்ணா அவர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும், கழகம் அணிகள் சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், கழக பொறுப்பில் உள்ள நகர ஒன்றிய பேரூர் கழக பொறுப்பில் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். காலத்திலிருந்தே எல்லா குழந்தைகளையும் ஊக்குவிக்கிற விதமாக கல்வி விருதுகள் வந்து பல ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கு மட்டும் கொடுத்த விருது கிடையாது, அது பல வருஷங்களாக கொடுத்துட்டு இருந்தார். நம்ம வந்து இப்போ நம்ம வடக்கு நகரம் சார்பில் இந்த ஆண்டு வந்து நம்ம தளபதியோடைய பிறந்த நாளை முன்னிட்டு பல இடையூறுகளுக்கு அப்புறம் நம்ம தேதியிலாம் மாற்றி வச்சு இன்றைக்கி தான் அவங்களுக்கு பர்மிஷன் கிடச்சி அவங்க வந்து கல்வி விருதை ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கொடுக்குற அந்த கல்வி விருது பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் நினைக்கிற மாதிரி இங்கிலீஷ் மீடியமில் பணம் கட்டி படிக்க வைக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அது வந்து கொடுக்கறது தனியாக வந்து கொடுக்குறோம் அப்படின்னாலும், நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற அனைத்து குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கல்வி தரத்தில் கீழே இருக்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. அது அப்படி இல்லை, கல்வி தரத்தில் உயர்ந்ததாக இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கும் அவங்க வந்து பிற்காலத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம வடக்கு நகரம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி விருது, அதாவது கல்வி சர்டிஃபிகேட்டுகள்லாம் கொடுத்து அவங்களுடைய முதல் 3 மதிப்பெண் எடுத்த குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டு விதமாகவும் நல்ல ஒரு ஊக்குவிப்பாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இன்றைக்கி அந்த கல்வி விருதை வந்து நம்ம வடக்கு நகரம் சார்பில். வணக்கம். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக 1-2 நாட்களில் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்ச என் அருமை சகோதரர் அண்ணன் கதிர் அவர்களுக்கு முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, அவர்கள் மேல் மேலும் வளர வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தமைக்கு முதலில் எனது உயிர் நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்து வாழ்த்துக்களையும் உறுத்தாக்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். இங்க இருக்கும் குழந்தைகளுக்கு நான் எல்லாம் சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்காக என்னைக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம உழைக்கிறதுக்கு நாங்கெல்லாம் இங்க இருக்கிறோம். உங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேலை தான், சிறந்த மிகச்சிறந்த அறிவாளிகளா நீங்க எல்லாரும் வளரணும், மிகப்பெரிய பதவிகளுக்கு நீங்க வரணும். தளபதி முதலமைச்சராகி இதோ இந்த 50 நாட்கள்ல முதல்ல ஒரு ஃபங்க்ஷன், சிறப்பான ஃபங்க்ஷன் இந்த வடக்கு நகரத்தில் நடக்குதுன்னா, நாளைய தமிழகமாகிய மாணவ செல்வங்களே உங்களுக்கான விருதளிப்பு விழா முதல் நிகழ்வாக இங்கு நடக்கிறது. இதை முன்னெடுத்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன ஆசை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க மட்டுமல்ல இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் விருது கொடுக்க வேண்டும், அதற்காக நீங்கள் நன்று படிக்க வேண்டும் என்பதே எங்களது ஆசை. IAS IPS அதிகாரிகளா நீங்கெல்லாம் உருவாவீங்கன்னு உங்களை எல்லாத்தையும் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அம்மன் பாலனே பரிசளிப்பா.
வடக்கு நகர பொருளாளர் ஜாஃபர் அவர்கள் அப்பரிசை வழங்குவார்கள். எஸ் தர்சனா 10ஆம் வகுப்பு. மன்னிக்கவும், தர்சனா எழுதிட்டாங்க. நகர ஒருங்கிணைப்பாளர் இதயகுமார். நவபாரதி. சொல்லிடுங்க. அடுத்து சொல்லாம அவருக்கான பரிசை வழங்குபவர் சாமுவேல் அண்ணன் வி அச்சயா. கைதட்டல் கொடுக்கலாமே. அடுத்தபடியாக சர்வேஸ் நஞ்சையம்பாளையம் 10ஆம் வகுப்பு. ஹரிகரன் 10ஆம் வகுப்பு NCP ஸ்கூல். அடுத்தபடியாக 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களோட பட்டியல். பி பிரேம்குமார் CSI ஸ்கூல். அவருக்கான பரிசுகளை வழங்குபவர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராம்குமார். ராம்குமார் டப்பா ஏய் இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. ஆமாம், நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். இந்த விருதுக்காகவே மதுரையிலேருந்து வந்திருக்கோம். கண்டிப்பா நில்லுப்பா பாப்பா. ஆ ஆ வாங்க வாங்க வாங்க. ஆ ஆ அடுத்து ஆர் சக்திவேல் குளத்துப்பாளையம் 10ஆம் வகுப்பு. அவருக்கான பரிசுகளை வழங்குபவர் குளத்துப்பாளையம் பேரூர் கழக செயலாளர் பூபதி அவர்கள். ஆர் சக்திவேல். ஆமாம், யூடியூப்ல வரும். ஆர் சக்திவேல். சரி கிளம்புவோமா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கோம். சரி அப்பா, அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு, விருது வாங்கியாச்சு. அப்படியே நாங்கள் வந்து கிளம்புறோம் எல்லாரும். மதுரை வரைக்கும் நாங்கள் போகணும். ஆமாம், இப்போ கிளம்புனா தான் நாங்கள் 11 மணி ஆகும் போகிறதுக்கு. வி ஜனனி. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த குளத்துப்பாளையம் 12ஆம் வகுப்பு. பரிசு வாங்கியாச்சு. ஏன்னா நம்ம முதல்வர் அண்ணன் கல்விக்காக கொடுக்கறதுனால நாங்கள் அவருக்கான பரிசுகளை மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் செல்வி ரமேஷ் அவர்கள் வழங்குவார். ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி.
கண் கலங்குது. எதுக்கு பெருமையா வந்து சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம். நிறைய மெடலு, கப்பு, இன்னும் ஊக்கத்தொகை எல்லாம் வாங்கியாச்சா? ஃப்ரெண்டுங்க அந்த சர்டிஃபிகேட் மாத்திரம் வாங்கி காட்டிடு. கொண்டாங்க அப்படியே பையனுக்கு. ஓகே, மெடல் 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 மதுரை. ஆமாம், இதுக்காக வந்துருக்கோம். சரிங்களா? இந்த பேர் நாரபுரத்தில் படித்தேன். வா திலீப்பா, ஒடியா. என்னடா அது வாட்டர் பாட்டிலா? என்ன எல்கேஜிக்கு போகிற பிள்ளைகளுக்கா இல்லை எனக்கா? நிதீஸ்வரன் சரி ரைட்டு. 10ஆம் வகுப்பு என்சிபி ஸ்கூல். கிளம்புவோமா? சரி ஓகே, எல்லாருக்கும் பாய். நிதீஸ்வரன் இவன் தான் எங்க வீட்ல இருக்கானே போட்டோவுல. ஆமாம், 2 பேரும். அவருக்கான பரிசுகளை வழங்குபவர் வடக்கு நகர துணை செயலாளர் போராளி தினகரன் அவர்கள். சரி கிளம்புவோமா? இது யாருக்கு? சரிப்பா, ரைட்டு ஓகே பாய்.